உன் கண்ணாடி எப்படி என் கால் கிட்ட வந்துச்சு? ராத்திரி ஏதோ டோக்கன் விழுகிற சத்தம் மாதிரி கேட்டுச்சு. ஐயோ, தேடி பார்த்தேன். ஆமா ஆமா, பேங்க் மேனேஜருக்கு எப்ப பார்த்தாலும் டோக்கன் மேல ஞாபகம் தான். என் கழுத்துக்கு காதுக்கு ஏதாவது வாங்கி மாட்டணுமேனு கொஞ்சமாவது ஞாபகம் இருக்க? என்ன இப்படி சொல்லிட்ட? பேங்க்ல கவுண்டர் மூடினாலும் திறந்தாலும் ஓ ஞாபகம் தான். அதனாலதான் இந்த வயசுக்கு அப்புறமும் நான் ஒன்ன வச்சிருக்கேன். சாரி சாரி, நீ தான் என்ன வச்சிருக்க. யோ, நல்லா கேட்டுக்கோ. உன் வயசுக்கும் என் வயசுக்கும் பேலன்ஸ் ஆகாது. உன்னோட பேங்க் பேலன்ஸுக்கும் என்னுடைய பியூட்டிக்கும் தான் பேலன்ஸ் ஆகும். சீக்கிரமா பேங்க காலி பண்ணு, அப்பதான் உன்னோட நான் ஜாலியா இருப்பேன். கனகா பேங்க் ஒரு சாவியா இருந்தா காலி பண்ணிடுவேன். 2 சாவியில வச்சிருக்கானுங்க. போலம்பாத டார்லிங், 2வது சாவியை எப்படியாவது கண்டுபிடி. இல்லன்னா உன்னை விட வயசானவங்க பல பேர் எனக்காக கியூல காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? போமா, போய் குழாயிடல நின்னு குளிச்சுட்டு நல்லா திங்க் பண்ணு. ஆமா, குளிக்கிறது மாதிரி என்ன நடந்துச்சு? போத்திக்கிட்டு போத்திக்கிட்டு படுத்து போர்வை கிழிஞ்சே போச்சு. பேங்கத்தான் முழுகடிக்க முடியல, நானாவது தலை முழுகிறேன். What a beautiful guy. என் பியூட்டிக்கு இவன் தான் சரியான பேலன்ஸா இருப்பா. ரேகி ரேகி, நான் கிளம்பட்டுமா? இன்னும் போய் தொலைலையா? என்ன பாக்கி? வழக்கமா நான் போறதுக்கு முன்னாடி உனக்கு ஒண்ணு கொடுப்பேனே, அது ஒண்ணுதான் பாக்கி. இது கொண்டு குறைச்சல் இல்ல, சீக்கிரமா கொடுத்துட்டு போய் தொலை. செருப்பு. ஐயோ, போதும் போதும். சூரா, மாட்டிக்கிட்டியா? மாட்டிக்கிட்டியா? நம்ம அப்பட்டியான மட்டக்கணவன்டா. டேய் பட்ட, என்கிட்ட மோதுன ஒழுங்கா வீடு போய் சேர மாட்டேன். வீடு வீடு அதுக்கு வழி தெரியாமத்தான் வர்ற போறவெல்லாம் மடங்கிட்டு இருக்கு. அடப்பாவி, உன் கதியும் என் கதிதானா? கவலைப்படாத, என்னைய தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு 1 2ன்னு வரிசையா எண்ணிக்கிட்டு போ. கடை நம்பர் வரவும் ஊத்திக்கிறேன், நிறுத்திக்கிறேன். அங்கிருந்து 50 மில்லி தான், 50 மீட்டர் தான் என் வங்கடா. என் கடை, என் பொண்டாட்டி, என் வீடுதான். வேணாம், இந்தா ஊத்திக்கிறியா? என்ன மாதிரி ஊத்திக்கிட்டாதான் உனக்கு கரும கரும. இங்க ஒரு வேளை ஒழுங்கா இல்ல. வா, 1 2. யார் வீடு? பாத்து பாத்து விழுந்துறாத. என்னங்க, சீக்கிரம் வாங்க, பிடிங்க. கோவல் 100, கோயந்த 200, நான் 300. என்னை விட்டுடாத, என்னை விட்டுடாத, என்னை விட்டுடாத. என்னங்க, டாக்டர் கூப்பிடுங்க, அவர் உடம்பு என்னமா சுடுது. ஏன் என் உடம்பு உன்னை பார்த்ததுல இருந்து கொதிக்கிறது உனக்கு தெரியலையா? அடி செருப்பால என் ரத்தமே கொதிக்குது. வட்டியும் கட்ட மாட்டேங்கிற, அசலையும் கட்ட மாட்டேங்கிற. இப்ப உன் குடுமி என் கையில. எங்க இவருக்கு கொஞ்சம் தண்ணி தெளிச்சா தெளிஞ்சிருவாருங்க. அவர் தனியறதுக்கு முன்னாடி என் தாகத்தை தணிக்க கூடாதா? கிணத்து தண்ணியா ஆத்து வெள்ளமா கொண்டு போகுது. அள்ளி குடிச்சிட்டு உப்பு கறிக்குன்னு சொல்லாத. வட்டி மேல வட்டி போடட்டும், குட்டி மேல குட்டி போடட்டும். வாழ்க வட்டி. அப்ப நான் படுக்கட்டுமா? கவலைப்படாத, மொத்தமாவும் சில்லறையாவும் வட்டியுமா தர்ற ஒரே பேங்க் கனகா பேங்க். அது கனகா பேங்க், அது உங்களுடைய பேங்க். எங்களுடைய பேங்க், அது எல்லோருக்கும் பேங்க்.
அடியாத்தி நான் இங்கனே வந்துட்டேன். வரே வா. பழம் நழுவி பால்ல விழுந்ததுன்னு சொல்லுவாங்க. பட் ஒரு பொண்ணு மனசுக்கு பிடிச்சவன் நழுவி பெட்ல விழுறத நான் இப்பதான் பாக்குறேன். இப்ப நீ என்ன பேசுற? வா, இது பேசுற நேரம் இல்ல, செயல் செயல். இப்போ இதான் நம்ம லட்சியமா இருக்கணும். அடியாத்தி நீ என்ன மீட்டிங்கா பேசுற? மீட்டிங்க? ஆமா, மீட்டிங்கே தான். பிளட். என்ன உன் கையில ஒரே ரத்தமா இருக்கு? ரத்தம்? நான் கொலை செய்யல, நான் கொலை செய்யல. கொலைதான், டேக் இட் ஈஸி. அடைய முடியாதத நாம அடையறதுக்காக கடைசியா நம்மால செய்ய முடிஞ்சது ஆஃப்டர் ஆல் ஒரு கொலை தானே. இந்தா தொடச்சுக்க. குடுமி, உன் கையில இருக்கிற ரத்தக்கரையை போக்க நான் உதவி செஞ்சேன். என் மனசுல இருக்கிற குறைய தீர்க்க நீ உதவி செய்யக்கூடாதா? மை சிக்கு. என்ன அப்படி முழுங்குற மாதிரி பாக்குறீங்க? No, you're wrong. முழுங்குற மாதிரி இல்ல, உன்னை முழுசா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். That's all. நீங்க சரியில்லைங்க. சரியில்லாதது சேர்ந்துதா இப்ப எனக்கு சரி. குளிருக்கு உதவுறதுனால கனல் அடுப்பெல்லாம் கணவன் ஆயிட முடியுமா? பென்ஷன் வாங்க போற வயசானவருக்கு என்னால எப்படி பெட் பார்ட்னர் ஆக முடியும்? அவருக்கு ஓவர் டைம் முடியற டைம், நம்ம சந்தோஷத்துக்கும் டைம் ஓவர் ஆயிடக்கூடாது. Come on, dear. என்னை விட்டுருங்க. எங்க போலீஸ் ஸ்டேஷன்லயா? நோ நோ நோ, நீ லாக்அப்ல நம்பரோட கைதியா இருக்கிறத விட என்னோட லக்கி மெம்பரா இருக்கணும். நோ 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 நோ, டோன்ட் weep டார்லிங். இதெல்லாம் வயசு கோளாறுனால வந்ததானே. நீயோ நாட்டுப்புறம். பட் எந்த பொண்ணும் தன்னோட அந்த புறத்துக்கு ஒன்னதான் செலக்ட் பண்ணுவா. You're so sweet. போங்க நீங்க. எங்க ஆத்தா பட்டணத்துக்கு போய் மருமகளத்தான் குழந்தையோட கூட்டிட்டு வான்னு சொல்லிச்சு. நீங்க தப்பு தப்பா. ஐயோ, அவர் வராரு. சீக்கிரம் கட்டில போய் ஒளிஞ்சுக்க. யாரு? என் புருஷன். எங்க அடியில வர ஒருத்தர் இல்லைங்களே. You damn it. ஏதோ ஆம்பளை குரல் கேட்டுச்சே. எப்ப என் பெட்ரூம் கதவு சாத்தியிருந்தாலும் உனக்கு ஆம்பளை சந்தேகம் தான். சந்தேகமே இல்ல. ஒரே ஒரு சாவியோட இருக்கிற பேங்க் மேனேஜர் இருக்காங்கல்ல. ரேக்கி, நான் இன்னைக்கு கட்டில் காடியில் தான் படுக்க போறேன். என்ன சொல்றீங்க? ஆமா, என் அசிஸ்டன்ட் மேனேஜர் என்னோட காபி சாப்பிட மத்தியானம் வரும்போது அவன் கவனிக்காம இருக்கிற சமயம் பார்த்து ஸ்லோ பாய்சன் மாத்திரை போட்டு வரேன். இன்னும் ஒரு வாரத்துல அவன் லீவ் போட்டுமா, ரெண்டாவது சாவியே என் கைக்கு வந்துடும். அப்புறம் வாழ்க்கையோட வசதியா பேங்க கொள்ளையடிக்கலாம். அதுக்கு அப்புறம் தான் இந்த கட்டிலுக்கு மேல நான் படுக்க போறேன். அது வரைக்கும் நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஒழுங்கா குறி சொல்ல ஒடிவா ஜக்கம்மா, ஒடிவா ஜக்கம்மா. குணத்துல தங்கம், அவங்க உடம்பெல்லாம் தங்கம். ஐராவதையான அலங்காரத்தோட ஊர்வலத்துல இருந்து தப்பிச்சுக்கிட்டு ஓடி வந்த மாதிரி ஓடி வந்திருக்காங்க. அவங்க மனக்குறைய போக்க ஓடிவா ஜக்கம்மா, ஒடிவா ஜக்கம்மா. மண் வாசனையோட 16 வயசுலயும் மனச வச்சு வா ஜக்கம்மா. தந்தி வேகத்துல வா ஜக்கம்மா, டிவி வேகத்துல வா ஜக்கம்மா, கிண்டிரேஸ் குதிரை வேகத்துல வா ஜக்கம்மா. கோழி கூவுறதுக்குள்ள ஓடிவா ஜக்கம்மா, ஓடிவா ஜக்கம்மா. ஆத்தா, கடக் கடக் ஜக்கம்மா. என் பொண்ணு பொண்ணா? பிரியமுள்ள கன்னி பொண்ணுன்னு சொல்லு. மற்றவனுக்கு எதிரா மத்தவனை நினைச்சுக்கிட்டு அது வடக்கே ஓடினாலும் தெற்கே ஓடினாலும் முழுசா திரும்பி வருவா, முழுசா திரும்பி வருவா. முந்தான முடிச்சியை அறுத்துக்கிட்டு ஓடி வருவா. அப்போ ஆத்தாவுக்கு என் புடவை பிடிச்சு போச்சுன்னு சொல்லு. புடவையா? புரிஞ்சுக்கிட்டா ஜாக்கெட்டுக்கே குறி சொல்லுவா என் ஜக்கம்மா. கொடுத்த 8 படத்துக்கு சொல்ல குறி போதும், 4 கஜத்துக்கு அப்புறம் கேட்டுக்கிறேன். குறி கேட்டு குழப்பத்தை தீர்த்துக்கிறா போல இருக்கு. ஆத்தா இப்ப அறகுறையா நிக்கிறா.
நீயும் ஏதாவது வஸ்திரம் கொடுத்தா அது வெண்ணிற ஆடையா இருந்தாலும் பரவாயில்லை. கொடுத்தா ஆத்தா ஒழுங்கா குறிய சொல்லுவா. ஆத்தா கணக்கு 4 முழத்துல இருந்து 8 முழம் வரைக்கும் கொடுத்தா ஜக்கம்மா ஒழுங்கா குறிய சொல்லுவா. வாங்கிக்க. சொல்லு. கட்டி இருந்ததையே கழட்டி கொடுத்த கட்டு குடுமி உன்னை கட்டிக்கிட்டவ உனக்கு எதிர்ப்பா இருந்தாலும் உன் மக உன் மனசு போல ஓடி போனவன் கைய பிடிப்பான். அது மதுர வீரனா இருந்தாலும் சரி, மாட்டுக்கார வேலனா இருந்தாலும் சரி, முழுசா திரும்பி வருவா, முழுகாம திரும்பி வருவா. குடுகுடுப்பையா டூப்புக்கு பையா நானும் அப்பா இருந்து பாத்துட்டு இருக்கேன். எனக்கு ஒரு குறி அவருக்கு குறியா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள குறிய மாத்த சொல்லுதா உங்க ஆத்தா? உங்க ஆத்தாவுக்கு காரம்பரவே ஊத்திட்டு வந்துட்டாங்க. சும்மா இருடி. புருஷனாவது பொஞ்சாதியாவது ஆத்தாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் சம குறிதான். இவ கிடக்குறா மேற்கொண்டு சொல்லட்டும். சொல்லுவா. ஆனா ஜக்கம்மா மேற்கொண்டு ஏதாவது கேட்கிறாளே. மேலையா ஆர்டர் படி அவுத்து கொடுத்துட வேண்டியதுதான். சரிதானா? ஆள விடு ஜக்கம்மா. மூதேவி ஏ குடிமி இன்னுமா ஓடி தொலைல? பட்டணத்துக்காரங்களுக்கு 10 மணிக்கு தானே பொழுது விடியும். முழிச்சுக்கிட்டது சொல்லிட்டு போகலாம்னு தான். நல்லா கொட்டிக்கிட்டு மூட்டையை கட்டுற வேலையை பாரு. மூஞ்சியும் முகரையும். முனி முன்னால போனி. மாமா மாமி முடி வெட்ட போறாங்களா? முடி வெட்டலடா முண்டம், டிஃபனை வெட்டிக்கிட்டு இருக்கான். இது உடம்புல உரமில்லாதவங்க செய்யற வேலை. பாத்தியாயா, என் மக கூட உட்கார்ந்து திங்க கூட நாகரிகம் தெரியல. முறை மட்டும் சொல்லி வர வச்சுட்டாக்கும். நாகரிகம் டைனிங் ரூம்ல திங்கறதுலயும் பாத்ரூம்ல போறதுலயும் மட்டும் இல்லடி. அத்த எப்படி என் மூளை எவ்வளவு வசதியா இருக்கு. பாத்தியாடி, நாகரிகத்துக்கே ஒரு புது ரூட் போட்டுட்டான். எவ்வளவு சுழுவா சொருகி எடுத்து சாப்பிட்டுட்டான். சங்கு சக்கரத்தோட சாணி இந்த உலகத்தையே ஒரு கலக்கு கலக்கி முழுங்கின மாதிரி. கர்மம் கர்மம், உலகத்தை முழுங்கல்ல என்ன மாமா வந்திருக்கான். ஐயா மாமா வண்டி ஊதுது. மம்முட்டி வண்டி ஊதல, அழைக்குது. பிரியா உனக்கு ஊரை சுத்தி காட்ட போறா. அப்படியே அவளை சுத்திக்க. மாமா வண்டியில முன்னால குந்திக்கவா பின்னால குந்திக்கவா? முண்டோ முறை பையன் தானே, முன்னாலே போய் குந்திக்க.